வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக பதிப்பாளர் பத்ரி சேஷாத்ரி அவர்களும் அரசியல் விமர்சகர் ஆனந்த் சீனிவாசன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் விவசாயிகளுடைய தற்கொலை அதிகரித்து வருகிறது. தமிழ்நாட்டை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை விவசாயிகள் சங்கங்களும் அரசியல் கட்சிகளும் முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. நேற்று மட்டும் 5 பேர் இறந்து போனதாக செய்திகளில் தெரியுது. இதை எப்படி பார்க்குறீங்க ஆனந்த்? சார், இதில் 2-3 ப்ராப்ளம் இருக்குது. ஃபஸ்ட்டு கர்நாடகாலேயே பெரிய வறட்சி. ஸோ காவேரியில் தண்ணி கிடையாது ஒன்று. ரெண்டாவது, டிமானிட்டைசேஷன் ஒரு குண்டை தூக்கி உள்ளே போட்டாங்க இந்த சமயத்தில். ரூரல் எக்கானமி ஈவன் இன் தமிழ்நாடுல நிறைய கேஷ் டீலிங் தான். ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை. கேஷ் இப்போ சீட்ஸ் வாங்கணுமோ, ஃபர்டிலைசர் வாங்கணுமோ, கேஷ் தான் வாங்குவோம், கேஷ் கொடுத்தா வாங்கணும். மூணாவது பிரச்சனை என்னென்னா, நிறைய பேர் போர்வெல்லுக்கு கடன் வாங்கி பண்ணியிருக்கிறாங்க. இந்த போர்வெல்லுங்கிறது ஒரு லாட்ரி சீட்டு மாதிரி. தண்ணி அடிச்சதுன்னா லக்கு, தண்ணி அடிக்கணும்னா லக்கு. இதில் அக்ரிகல்ச்சரில் 2 பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று லேண்ட் ஹோல்டிங் இஸ் வெரி ஸ்மால். 1 ஏக்கர் 2 ஏக்கர் தான் முக்கால்வாசி சின்ன விவசாயிகள்கிட்ட இருக்குது. இதில் ஒரு 1 ஏக்கர் 2 ஏக்கரில் நீங்கள் ஃபுல் விளைச்சல் பண்ணாலே ஒன்றும் பெருசாக சம்பாதிச்சிட முடியாது. ரெண்டாவது மற்ற இடத்துல தான் மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. மற்ற எல்லா ஃபீல்ட்லேயும் அக்ரிகல்ச்சர் மட்டும் இன்னும் ஸ்டேட் இஸ் கண்ட்ரோலிங் மோஸ்ட் ஆஃப் தி மார்க்கெட்ஸ். இந்த மண்டியில் தான் நீங்கள் விற்கலாம், கவர்மெண்ட்டில் தான் நீங்கள் விற்கணும். இது மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சிட்னிலேருந்து இப்போ மெட்ராஸுக்கு வீட் வாங்குறது ஈஸியர் தென் பிரிங்கிங் வீட் ஃப்ரம் பஞ்சாப் டு தமிழ்நாடு. ஸோ இது மாதிரி நிறைய இன்டர்ஸ்டேட் மூவ்மெண்ட்லலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு ஓப்பன் மார்க்கெட் ஆக்சஸ் கிடையாது. அண்ட் நம்மகிட்ட தமிழ்நாட்டில் கோல்ட் ஸ்டோரேஜ் அது மாதிரி ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. அதனால் நிறைய வேஸ்டேஜும் இருக்குது. ஸோ இது லாட் ஆஃப் நிறைய சிக்கல்கள் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து இந்த சமயத்தில் காம்பவுண்ட் ஆகி ஒரு பெரிய விஸ்வரூபமாக எடுத்துருச்சு. தண்ணி இல்லாத சமயத்துலேயும் இந்த கேஷ் இல்லாத சமயத்துலேயும். தமிழ்நாட்டில் மற்ற ஸ்டேட்டுலலாம் 10 வருஷமாக நிறைய நம்ம சூசைட்லாம் பார்க்குறோம். ஆனால் இந்த வாட்டி ஒரு லாஸ்ட் 6 மந்த்ஸாகவே இந்த ப்ராப்ளம் இருக்குது. இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, பணக்கார கார்ப்பரேட்ஸ்கிட்ட போய் வசூல் பண்ண முடியாமல் அவங்கள லண்டனுக்கு அமுச்சு வச்சுக்கிட்டு ஃபார்மர்ஸை துன்படுத்துறதுல ரொம்ப கராராக இருக்காங்க பப்ளிக் செக்டர் பேங்க்ஸு. இது நான் எப்படி பார்க்குறேன்னா, இன்னும் இங்கே ஒரு டிராக்டரை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு டிராக்டரை சீஸ் பண்ண பார்த்தாங்க. போலீஸ்காரங்களே அதுக்கு உடந்தையாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது பெரிய இஷ்யூ ஆனப்புறம் எல்லோரும் அதை சப்போர்ட் பண்ணாங்க ஃபார்மர்ஸை. பெரிய கார்ப்பரேட்ஸை விட்டுட்டு இந்த ஸ்டூடெண்ட் லோன் வாங்கி லெனின் ஒரு பையன் மதுரையில் துரத்தி சூசைட் பண்ண வச்சது, ஃபார்மர்ஸை ரொம்ப சின்ன மார்ஜினல் ஃபார்மர்ஸை லோன் கலெக்ஷன் டார்கெட்டுக்காக துரத்துறது தான் இதோட பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இந்த வறட்சி மாநிலங்கிறதுல அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் மொரட்டோரியமாவது அவங்களுக்கு கொடுக்கணும். இன்ட்ரெஸ்ட் ரைட் ஆஃபோட கொடுத்தா தான் இந்த இதுலேருந்து மீண்டு வருவாங்க ஃபார்மர்ஸ். சரி, நீங்கள் சுதந்திரமான சந்தை அவர்களுக்கு கிடைக்காததுனால இது காரணம்ங்கிறதையும் சேர்த்து சொல்கிறீங்க. ஸ்டேட் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸ்டேட் கண்ட்ரோல் ஓரளவு எல்லா விஷயங்களையும் அவர்களுக்கும் பாதுகாப்பு, விலையையும் கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் நடக்கிறதாக ஒரு புரிதல் இருக்குது. விரிவாக அதை பற்றி பேசலாம். பத்ரி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் இந்த டிமானிட்டைசேஷனுடைய இம்பேக்ட் என்னன்னு எனக்கு தெரியல. அதை நகர்த்திட்டு பார்க்கும்பொழுது நிச்சயமாக வறட்சி, மழை இல்லாதது, பருவமழை இந்த தடவை ஒரு எப்போதும் இல்லாத அளவுக்கு பற்றாக்குறை குறைந்தது. பொதுவாகவே நம்முடைய பருவமழை இப்போ வடகிழக்கு பருவமழை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு 5-6 தினங்கள் தள்ளி தள்ளி மிக அதிகமாக கொட்டிடும். இடையில பெரும்பாலும் இருக்காது. இருந்தும் அது பயிர் செய்வதற்கு ஓரளவுக்கு ஏற்ற மாதிரியாக இருந்தது. இந்த தடவை ரொம்ப கடினமாயிருச்சு. தென்மேற்கு பருவக்காற்றும் தமிழகத்துடைய ஒரு சில பகுதிகளில் அதோடைய தாக்கம் இருக்கும். அதுவும் இந்த தடவை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இது முதல் பாதிப்பு. அதுவும் இல்லாமல் இந்த நீர் சார்ந்த விவசாயம்ங்கிறதே தமிழகத்தில் கடந்த பல வருடங்களாக அது ஒரு எராட்டிக்காக இருக்கு இல்லையா? அதாவது எதிர்பார்த்து ஒவ்வொரு ஆண்டும் இப்படித்தான் இருக்கும்னு சொல்ல முடியாதபடிக்கு அதில் நிறைய மாறுபாடுகள் வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆற்று நீருக்காக நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரோடையும் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் நம்முடைய அந்த
எதை பயிர் செய்யணுங்கிறதுலையே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணுமோ அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கணும். இதில் இந்த ஏபிஎம்சி ஆக்ட் எண்ணத்துக்கு வந்து கொள்முதலுக்கு நம்ம வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்குறோம், இதெல்லாம் சேர்ந்து வருது. இப்போ உதாரணத்துக்கு நெல்லுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இருக்குது, சிறுதானியங்களுக்கு கிடையாது. உண்மையில் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகள் வந்து சிறுதானியம் பயிர் செய்வதற்கு ஏற்ற மாதிரி இருக்கே தவிர நெல்லுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. அப்போ நெல்லுக்காக நீங்கள் வந்து அதற்கு வேண்டிய அளவுக்கு நீர் எப்படியாவது கொண்டு வந்தாக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் பொழுது கஷ்டம் இருக்குது. கரும்பு விவசாயம் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கணும். ஆனால் அது ரொம்ப ஒரு ரிஸ்கியான ஒரு கேள்வி, அதை கேட்டால் தொலைச்சிடுவாங்க. பட் அதெல்லாம் நகர்த்திட்டு பார்ப்போம். அவர் சொல்கிறதுல பல பாயிண்ட்ஸ் வந்து முக்கியமானது. இது வந்து இன்றைக்கு மட்டும் இல்லை, இதை வந்து நீங்கள் இந்த ஆண்டு மழை பெய்திருந்தாலும் கூட நம்ம இது எல்லாத்தையும் பற்றி பேசியாக இருக்கணும். இந்த சந்தை இல்லாதது ஒரு பக்கம், தொடர்ந்து நீர் சரியானபடி கிடைக்காதது ஒரு பக்கம், கோல்ட் ஸ்டோரேஜ் இல்லாதது ஒரு பக்கம். இதில் இந்த தடவை வந்து இந்த வறட்சி கொஞ்சம் அதிகமாகிறதும் டிமானிட்டைசேஷனும் சேர்ந்திருக்கலாம். ஆனாலும் நான் கேள்விப்பட்ட விதத்துக்கும் நான் போய் பார்க்கல, எனக்கு அது பற்றிய நேரடி கள நிலவரம் தெரியாது. பயிர் செய்திருக்கிறதுல ஒரு பெரிய அளவுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இந்த டிமானிட்டைசேஷனால எல்லாம் விதைச்சிருக்காங்க, அதுக்கு கிரெடிட் நிறையாவே அவங்களுக்கு வித்தின் த சிஸ்டம் கிரெடிட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்படுறேன். அதற்கு மேலே எனக்கு தெரியாது. வித்தின் தி சிஸ்டம் கிரெடிட் இருக்கு, அது முற்றிலும் ஏற்றுக்க முடியாதது. வித்தின் தி சிஸ்டம் கிரெடிட் இருந்தால் டிராக்டரை சீஸ் பண்ணி ஆளை மேல அனுப்புறதுலையோ. நான் சொல்றது வந்து அந்த பேங்க் கொண்டு வரல, அதாவது விதைகளை கொடுப்பவர்கள் சரி. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்ஃபார்மல் கிரெடிட்டை நம்ப முடியாது. இன்ஃபார்மல் கிரெடிட் சாருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய அக்ராஸ் இந்தியா எப்படின்னா, இந்த சீடு டிஸ்ட்ரிபியூஷன், சீடு விற்கிறவங்க தான் இந்த கிரெடிட் இன்ஃபார்மல் கிரெடிட் கொடுப்பாங்க. அவங்க என்ன ஃபர்டிலைசர் சப்ளை பண்ணுறவங்க, இவங்க தான் இன்ஃபார்மல் கிரெடிட் கொடுப்பாங்க. இந்த இன்ஃபார்மல் கிரெடிட் கிடைக்கும் பத்ரி சொல்கிற மாதிரி. ஆனால் இதில் என்ன ஆகுனா விலையை ஏற்றிடுவாங்க, வட்டிக்கு மேலே அது ப்ராஃபிட் மார்ஜினை வச்சுருவாங்க. இன்ஃபார்மல் கிரெடிட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெகுலேட்டட் கிடையாது. நம்ம ஊரில் வந்து இத்தனை நாளாக வந்து ஒரு அக்ரிகல்ச்சருக்கு சப்சிடைஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கணும், ஒரு ப்ரையாரிட்டி செக்டரில் இருந்தது. அந்த ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங்கிறது கவர்மெண்ட் தான் கவர்மெண்ட் பேங்க் தான் செய்யணும். அதை தவறி விட்டதுங்கிறது ஒரு பெரிய ஒன்றுன்னு. ரெண்டாவது, இது மாதிரி பழசாக நடந்தபோது மன்மோகன் சிங் வந்து மன்ரேகான்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தார். இது வந்து லார்ட் கீன்ஸ் அவரோட புக்கில் எழுதின கீன்ஸு. மன்ரேகா இப்போ இம்மீடியட் ரிலீஃப், நம்ம லாங் டேர்மில் என்ன சொல்யூஷனுங்கிறது வேறு. சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்லீஸ்ட் மன்ரேகாவை 100 நாளுங்கிறது தமிழ்நாட்டு மாதிரி வறட்சியான நாட்டில் 200 நாள் 250 நாள் கொடுத்து முன்னெல்லாம் கேஷில் கொடுத்துட்டுருந்தாங்க. தயவுசெய்து இந்த சமயத்தில் இப்போ இருக்கிற ஒரு டிமானிட்டைசேஷன் கிரன்ச்சில் ஃபார்மர்ஸுக்கு இப்போ லேபர் மோர் தென் ஃபார்மர்ஸ், இந்த ஃபார்ம் லேபர் அக்ரிகல்ச்சர் லேபர் நம்பி இருக்கவங்களுக்கு இமீடியட்டாக மன்ரேகா ஃபண்ட்ஸை ஏற்றி அவங்களுக்கு கொடுத்தா தான் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இல்லாட்டா இது வந்து இன்னும் தற்கொலைகளை தடுப்பதற்கான முதல்கட்ட இது மன்ரேகா தான். இமீடியட்டாக பணம் வந்து அவங்க சிஸ்டம் கைக்கு போயானோம். அது வந்து பின்னாடி பதில் சொல்கிற நிறைய பாயிண்ட்ஸ் கரெக்ட் தான், அது பின்னாடி லாங் டேர்ம். பட் லார்ட் கீன்ஸ் சொன்ன மாதிரி, மன்மோகன் சிங் சொன்ன மாதிரி லாங் டேர்ம்ல we are all dead. அது விவசாய தொழிலாளர்களுக்கான தீர்வாக நீங்க சொல்றதை புரிஞ்சிக்க முடியுது. விவசாயிகளுக்கான தீர்வாக, விவசாயிகளுக்கு தீர்வு வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் எண்ட் ஆனோம். கவர்மெண்ட் கண்ட்ரோல் ரெண்ட் ஆனோன்னா ஏபிஎம்சி, ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்சஸ், இப்போ பல்சஸ் வந்து ரொம்ப விலை ஜாஸ்தி இருந்தது. இப்போ இந்த டிமானிட்டைசேஷன் ஆனதில் பல்சஸ் அண்ட் தேர் ஹஸ் பீன் அ பம்பர் கார் பிகாஸ் 3-4 வருஷமாக வந்து பல்சர் ஷார்ட்டேஜில் இருந்ததுனால, ஏக்கரேஜ் நிறைய ஆனதுனால இந்தியா ஃபுல்லாக பல்சஸோட க்ரோத் நிறைய ஆகிடுச்சு. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸு கீழே போயிட்டுருக்கு. தூர் டால் தான் வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸு. இந்த டைமில் கவர்மெண்ட் என்ன பண்ணணும், இவங்க சொன்ன மினிமம் சப்போர்ட் ப்ரைஸில் இவங்க அக்வயர் பண்ணணும். இப்போ நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து டோட்டல் கடன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 லட்சம் கோடி இருக்குது. கவர்மெண்ட்டை பைசா கிடையாது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை கொடுத்ததெல்லாம் வாங்கிறதுக்கு. ஆன் பேப்பர் இட் லுக்ஸ் எ கிரேட் ஸ்கீம், நல்ல ஸ்கீமாக தெரிஞ்சாலும் சர்க்கார்கிட்ட பைசா கிடையாது அதை காசு கொடுத்து வாங்கிறதுக்கு. இன்னைக்கு நீங்கள் ஸ்டெபிலிட்டிக்காக உருவாக்கப்பட்டது தானே இந்த சப்போர்ட் ப்ரைஸ் எல்லாமே. இப்போ அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கேயும் சுதந்திரமான சந்தை அப்படிங்கிறத நடைமுறைப்படுத்தினா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும் அப்படின்னு சொல்கிறதும், லேண்ட் ஹோல்டிங் குறையாக இருக்குது அப்படின்னு ஆனந்த் சொல்கிறதுலேருந்து மிகப்பெரிய அளவில் லேண்ட் ஹோல்டிங் இருக்கக்கூடிய அல்லது அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து பெரிய நபர்களால் மட்டுமே தான் விவசாயத்தை இனி நடத்த முடியுங்கிற மாதிரி ஒரு டோன் அதுக்குள்ளே வரல. இல்லை 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 இல்லை, இதை பற்றி நானும் நிறையா சொல்லியிருக்கேன்.
நீங்கள் மிகப்பெரிய லேண்ட் ஹோல்டிங் வேணுங்கிறது இல்லை. ஆனால் அவர் சொல்கிற மாதிரி இந்த 1 ஏக்கர் 2 ஏக்கரை வைத்துக்கொண்டு சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் தவிர வேறு எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் வந்து அதுக்காக வந்து 1000 ஏக்கர் வச்சிருக்கிறவங்க தான் விவசாயம் செய்யணும்னு சொல்லலை. அந்த 1 ஏக்கர் 2 ஏக்கருங்கிறது வந்து பாசிபிளே கிடையாது. ஒரு வருடம் கொஞ்சம் மோசமாயிருச்சுன்னா கூட அவங்கள்ட்ட, அதாவது அப்பப்போ கிடைக்கிறத வைத்துக்கொண்டு வாழக்கூடிய மாதிரியான ஒரு வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமானது. அது எது சரியான சைஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை பரிசீலிக்கலாம். பட் அதற்கு கீழே இருப்பவர்களை நீங்கள் தொடர்ந்து ஒரு அரசுனால உதவி அப்படிங்கிற விதத்தில் மட்டுமே போய்கொண்டிருக்க முடியாது. கடந்த காலத்தில் இவ்வளவு தூரம் நெருக்கடி இல்லாமல் இப்போ மட்டும் வருவதற்கு இல்லை, நெருக்கடிகள் எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. நீங்கள் வந்து விவசாயம்ங்கிறது வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் பல ஆண்டுகளாக, அது வந்து ரொம்ப ஷார்ப்பாக ஒரு விதத்தில் சொல்ல போனால் தமிழகம் மாதிரியான இடத்துல ரேஷன் கடைகள் மூலம் விலையில்லா அரிசி இந்த மாதிரிலாம் கிடைக்கிற ஒரு காரணத்தினால நீங்கள் வந்து பிற மாநிலங்களில் பார்க்கக்கூடிய அளவுக்கான தற்கொலை சாவுகளை நீங்கள் இங்கே பார்க்கல. ஆனால் இங்கேயும் வெறும் அரிசியில் மட்டுமே மனிதன் உயிர் வாழ்ந்து விட முடியாது இல்லையா? அவர்களுக்கு பல தேவைகள் இருக்குது. மேற்கொண்டு படிக்கணும், மருத்துவ செலவுகள் அதிகமாகிட்டு இருக்கு. அதற்கு இணையாக அரசு மருத்துவ உதவிகள் வந்து உங்களுக்கு போகிறதில்லை. பெரும்பாலும் இவர்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறு தனியார் மருத்துவமனை தான் நாடுறாங்க. அதோடைய செலவுகள்லாம் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. ஒரு மருத்துவ செலவு ஒரு குடும்பத்தை கம்ப்ளீட்டாக கடனாளி ஆக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சினாரியோவில் உங்களுக்கு வந்து இந்த மிகச்சிறு விவசாயிகளுக்கு ஒரு எதிர்காலம்ங்கிறது கிடையாது. அதை நம்ம உணர்ந்துக்கணும். இது அதற்கு மாற்று ஏற்பாடுகளை எப்படி செய்யறதுங்கிறதும் இதோட கூட சேர்த்து தான் பண்ணணும். இல்லாட்டி அடுத்த ஆண்டு மழை அதிகமாக பெய்ந்து ஒட்டுமொத்தமாக வந்து பயிர்களை காலி பண்ணிடலாம். அப்பயும் இதே பிரச்சனை வரும். அதற்கு அடுத்த ஆண்டு வறட்சி, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நடுவில் இந்த மாதிரி டிமானிட்டைசேஷன் ஹாஸ் அன் இம்பாக்ட். நான் அதை வந்து மறுக்கவே முடியாது. முக்கியமாக சிறு விவசாயிகளையும் சிறு கிராமங்களையும் பல்வேறு விதங்கள் அது தாக்கியிருக்கு. அதோட இம்பேக்ட் வந்து ரொம்ப சீரியஸாக மாநில அரசு, மத்திய அரசு பண்ண ஒரு விஷயம் வந்து மாநில அரசு தான் தாக்குது. ஏன்னா மக்களுடைய வெல்ஃபேர்ங்கிறது முதல்ல மாநில அரசின் கையில் தான் இருக்குது. அவர்கள் உடனடியாக இதை ஸ்டடி பண்ணியாவது செய்யணும். இப்போ இவங்க சொல்கிற மாதிரி 25 லட்சம் அதெல்லாம் விடுவோம், அது ஒரு பெரிய தொகை. குறைந்தபட்சம் கோஆபரேட்டிவ் வங்கிகள் மூலமாக என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம். அட்லீஸ்ட் டிமானிட்டைசேஷன் நேத்தியோட முடிஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு வங்கிகள் கிடையாது, நாளை ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் விட்டுருவோம். திங்களிலிருந்து என்ன செய்ய முடியும் இந்த கிராமத்தில்? யார் யாருக்கு பிரச்சனைகள் இருக்குது? கடன் மாரட்டோரியம் எனக்கு பிரச்சனையே கிடையாது, அதை செய்தே ஆகணும். அதை இப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வைவ் ஆஃப் பண்ணுறது. இப்போ இங்கே பெருவெள்ளம் போன ஆண்டு நடந்தப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் தொடர்பாக பல டிசிஷன்ஸ் சிறு குறு நிறுவனங்களுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரியான மாரட்டோரியம், கடனை வந்து ரொட்டேட் பண்ணி திருப்பி அடுத்து ஒரு இன்னும் கொஞ்சம் லாங்கர் பீரியட் கொடுக்கறது, இப்படி பல மெஷர்ஸ் உடனடியாக செய்யலாம். பட் அதற்கு வந்து மாநில அரசு உடனடியாக களத்தில் இறங்கி வேலை செய்யணும். இந்த மாதிரியான ஒரு நிலைமை வரும்போது இதற்கு முன்னால அமைச்சர்கள் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட சங்கங்களை, கட்சிகளை, பிரதிநிதிகளை சந்தித்து பேசுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனா இப்போ ஒரு இறுக்கம் தளர்ந்து அந்த சந்திப்பு நடந்திருக்குது. முதலமைச்சர்கிட்ட கலந்து பேசி சில விஷயங்களை செய்யறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னு அந்த செய்தி சொல்லுது. பார்க்கலாம். நீங்க 2 பேரும் சொல்ற மாதிரியான ஒரு கொள்கை ரீதியான முடிவுகளை மாநில அரசு பெரிய அளவுல எடுக்குமாங்கிறது தெரியல. இருக்கிற சூழல்லையே தற்காலிக நிவாரணங்கள் அப்படிங்கிற லெவல்ல என்ன எடுக்கிறாங்க? குறைந்தபட்ச நிவாரணம் உடனடியாக. பட் இதுல வந்து இப்போ இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்டோ எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டாலும் இதை பண்ண முடியாது. இது வந்து டெஃபினட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதில் வந்து செய்யணும். இது வந்து அக்ராஸ் இந்தியா இந்த கவர்மெண்ட்டு ஃபார்மர்ஸு, லோவர் மிடில் கிளாஸ், ஜாப்லெஸ், தட் இஸ் லேண்ட்லெஸ் லேபரை முற்றிலும் உதாசீனப்படுத்திட்டுங்கிறது தான் நம்ம பார்க்கணும். மன்ரேகா ஃபண்ட்ஸை ரெகுலராக கட் பண்ணியிருக்காங்க. இது சோஷியல் வெல்ஃபேர் ஃபண்ட்ஸை தான் கட் பண்ணியிருக்கிறாங்களே தவிர, அண்ட் தி என்டையர் பேங்கிங் சிஸ்டம் இஸ் கியர்ட் டுவர்ட்ஸ் லெண்டிங் டு லார்ஜ் கார்பரேட்ஸ். இந்த லார்ஜ் கார்பரேட்ஸுங்க நேராக போய் மார்க்கெட்டில், பாண்ட் மார்க்கெட்டில் காசு வாங்கலாமே தவிர, இவங்க எடுக்கிற எல்லா முடிவுமே கார்பரேட்டுக்கும் லிஸ்டட் கம்பெனிஸுக்கும் பண்ணுறதே தவிர காமன் மேனும், ஃபார்மர், லேண்ட்லெஸ் லேபர், ஸ்டூடெண்ட்ஸு இவங்கள்ட்ட போடல. அண்டர்ஸ் தி கவர்மெண்ட் ரீஓரியன்ட்ஸ், இந்த கவர்மெண்ட் வந்து பாலிசியை ரீஓரியன்ட் பண்ணி இவங்களை நோக்கி பார்க்குற வரைக்கும் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுது.
நீங்க எளியவர்களுக்கு கடன் கொடுத்தா பாதுகாப்பானது இல்லை அப்படின்னு சொல்லி பெரிய நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கிற கொள்கைகளுக்கு ஒருவேளை வங்கிகள் போயிருக்கலாம். ஆனா அவர் வந்து வங்கியினுடைய நிலைமை பற்றி பேசுறாரு. இன்றைய ஹிந்துல மேனேஜிங் ரிஸ்க் இன் பேங்க்ஸ் அப்படின்னு ஒரு தலையங்கமும் எழுதியிருக்கிறாங்க. வங்கிகளுடைய ஆரோக்கியத்துல பெரிய அளவுல முன்னேற்றம் இல்லை அப்படின்னு அந்த தலையங்கம் சொல்லுது. அது தொடர்பாக அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? பையானுவல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் வந்து இன்னும் வங்கித்துறையில கடும் அபாயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றதாக அந்த தலையங்கம் சொல்லுது. உலகத்துல பல இடங்கள்ல வந்து வங்கிகள் இந்த பேங்கிங் செக்டர்ல நிறைய உள்ளுக்குள்ள நிறைய சிக்கல்கள் இருக்கு. நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா ஓரளவுக்கு அந்த சிக்கல் பெரிய அளவுக்கு வெடிக்காம பார்த்துக்கிட்டு இருக்கோமே தவிர இன்னும் உள்ளுக்குள்ள நிறைய டைம் பாம்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. கேபிட்டல் அடிக்குவசி இன்னும் தேவையான அளவுக்கான அந்த ஒவ்வொரு வங்கிக்குமான மூலதனத்தோடைய அமௌண்ட்டை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும். வேரியஸ் பேங்கிங் நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணுறதுல பிரச்சனைகள் இருக்குது. நிறைய 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 பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொன்றா கூட நம்ம பேசலாம். இதை வந்து இதற்கு பல கமிட்டிஸ் என்னென்ன செய்யணும் அப்படின்லாம் நிறையா சொல்லியிருக்காங்களே தவிர அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு டெட்லைனும் இந்தந்த சமயத்தில் என்னென்ன செய்கிறோம் அப்படிங்கிறதும் வந்து அதற்கு ஒரு தெளிவு இருக்கிற மாதிரி தெரியல. பட் இந்த கொஞ்சம் முன்னாடி பேசின அந்த வங்கி கடன்களோட சேர்த்து சொல்லுவோம். கார்பரேட்ஸ்லேருந்து ஒரு வாராக்கடன் நிச்சயமாக ஒரு ப்ராப்ளம். அது பல பெரிய நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவுக்கு கடன் வாங்கி இப்போ குறிப்பாக இன்றைக்கு இடதுசாரிகள் எதையாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா இதை தான் வந்து அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஒரு வில் தேவை. இது வந்து இந்த பணமெல்லாம் வந்து வசூலிக்கவே முடியாது என்பதெல்லாம் கிடையாது. இதற்கு ஒரு பொலிட்டிக்கல் வில் வேணும். அங்கே பிரச்சனை இருக்குது. கட்டாயமாக நம்ம அதை பார்க்குறோம். அதில் இன்னொரு பார்ட் வந்து அதே அளவுக்கு சிறு கடன்கள் கொடுக்கக்கூடிய இடத்துலையும் நம்ம ஸ்டூடெண்ட் லோன்லையும் வந்து பெருமளவு வாராக்கடன் இருக்கு. பிஹேவியர் ஒரு பேங்க் இதை எப்படி டீல் பண்ணுது அதை எப்படி டீல் பண்ணுதுங்கிறது அவர் தெளிவாக சொன்னார். ஒரு தற்கொலைக்கு தூண்டும் அளவுக்கு இங்க தூண்டுறோம். ஆனா அங்க அப்படி இல்லை. விஜய் மல்லையா அவர் மாட்டுக்கு லண்டன் போறாருன்ட்டு அது உண்மைதான். ஆனா ரெண்டு இடத்துலையுமே வாராக்கடன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணிக்கணும். அது வந்து பேங்கிங் சிஸ்டத்துக்கு ரெண்டுமே ஆபத்து. ரெண்டுக்கும் வெவ்வேறு வழிமுறைகளை நம்ம கையாண்டாகணும் அப்படிங்கிறது இருக்கு. அதை தவிரவும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு வங்கியில. வங்கிகள் கொடுத்த கடனுடைய குவாலிட்டி, கடனுடைய தரம் வந்து மோசம். அதாவது பெரும்பாலான கடன்கள் வந்து வாராக்கடனாக போகுதுங்கிறது ஒரு முக்கியமான சிக்கல். வந்து நீங்க சிலரை பார்க்கணும். 2004 2012 வரைக்கும் இந்த எக்கானமி வாஸ் க்ரோயிங் அட் 8.5% பழைய சீரீஸில். இப்போ இவங்க வந்த சர்க்கார் வந்து கவர்மெண்ட் ஸ்கேலையே மாற்றிட்டாங்க. ஸ்கேலை மாற்றிட்டு நாங்கள் 7%ங்க. நீங்கள் பழைய சீரீஸில் பார்த்தீங்கன்னா இப்போ 5% தான் குரோத். இந்த சர்க்கார் வந்து 2.5 வருஷத்தில் 5.5% மேலே குரோத்து கிடையாது. ஸோ இப்போ ஒரு குரோத்து ஸ்லோ டவுன் ஆகிடுச்சுன்னா கடன் வாங்கினவங்களாம் எதுனால வாங்குறாங்க? இதே மாதிரி 8% குரோத்து இருக்கும் அப்படின்னு நம்பி வாங்கினாங்க. இப்போ என்ன ஆகிடுச்சு? குரோத்து வந்து 5.5% ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து அந்த கடன் அவங்க போட்ட ப்ராஜெக்டெல்லாம் வந்து விற்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். 4 லைசன்ஸுக்கு ஒரு பெரிய ஆடிட்டர் கேக் வந்து என்ன சொன்னார், 1,76,000 கோடி லாஸ் ஆகிருக்குன்னு விட்டார் ஒரு ரிப்போர்ட்டு. ஒரு பேசிஸே இல்லாத ரிப்போர்ட். அது 1,76,000 கோடி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் எழுதினார். இருங்க நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஐ எம் கோயிங் டு லிங்க் இட் டு தட் சார். இப்போ வந்து இவங்க வந்து 20 லைசன்ஸுக்குள்ள 20 லைசன்ஸுக்கு ஆக்ஷன் விட்டாங்க. ஆனால் வந்தது வந்து டோட்டலாக 65,000 கோடி, முன்னாடி வந்தது 10,000 கோடி. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, தெர் இஸ் அ வேல்யூவேஷன் கேப். அன்றைக்கி நீங்கள் 1,76,000 கோடி வரும்னு நினச்சின்னு பேங்க் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஆக்சுவல் மார்க்கெட் ரியாலிட்டி அது 10,000 கோடி தான் வருது. இப்போ அந்த வேல்யூவேஷன் கேப் இருக்கு இல்லையா, 1,76,000 கோடி ஒரு சொத்தோட மதிப்பு நீங்கள் 1,76,000 கோடி நம்பி கொடுத்துட்றீங்க. அன்றைக்கி கவர்மெண்ட்டே வந்து ஆமாம் இது 1,76,000 கோடின்னு நினச்சிட்றாங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக சந்தைக்கு வந்தோன்னா அதோட வேல்யூ 10,000 கோடின்னு தெரிஞ்சுதுன்னா அந்த கேப்பை யார் கொடுக்கறதுங்கிறது தான் ப்ராப்ளம் இதில். இது வந்து தி ஸ்லோயிங் எக்கனாமிக் க்ரோத் வேர்ல்டு வைடு. இதே வந்து இந்த என்பிஏ ப்ராப்ளமை இன்னும் வருஷாக்கிட்டு போயிட்டுருக்கு. இதுதான் பெரிய ப்ராப்ளம். இது வந்து இட் இஸ் நாட்
கார்ப்பரேட் கொடுக்க வேண்டாங்கிற யாரும் அவங்க சொத்தை ஆக்ஷனில் விட்டு போகிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. அவங்க நினச்ச மாதிரி இது பிஸ்னஸால் ஸ்லோ டவுன் இருந்தது, எக்கானமியில் ஸ்லோ டவுன் இருக்குது. இது இந்த டிமானிட்டைசேஷனுங்கிறது வந்து 86% கேஷை வந்து சிஸ்டம்லேன்னு வெளில எடுத்துட்டாங்க. இதனால் இப்போ என்ன ஆக போகுதுன்னா, ஆர்பிஐ முந்தா நேற்று வரைக்கும் ஒரு சர்க்குலர் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் வந்து 3 மாதத்துக்கு வந்து இஎம்ஐ கட்டாட்டா பரவாயில்ல அப்படின்னு ஆர்பிஐ சொல்லிகிட்டு இருக்கு. ஆனால் மக்களுக்கு என்ன மெசேஜ் வந்துட்டுருக்குன்னா, நான் இன்ட்ராக்ட் பண்ணுற மக்கள்கிட்டேருந்து இல்லை எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், அவங்க ப்ரெஸ்ஸில் சொல்கிறாங்க நோட்டிஃபிகேஷன் எங்களுக்கு வரல, அதனால நீங்கள்லாம் இஎம்ஐ, கார் இஎம்ஐ, ஹவுசிங் லோன் இஎம்ஐ எல்லாம் நீங்கள் கட்டி தான் ஆகணும் அப்படின்னா. ஒரு இப்போ இருக்கிற ரகுராம் ராஜன் போன அப்புறம் இப்போ இருக்கிற ஒரு ஆர்பிஐக்கும் இதுக்கும் கோஆர்டினேஷனே இல்லை. அவங்க பாட்டுக்கு ஒரு 65 நோட்டிஃபிகேஷன் மாற்றி இந்த கடனை சேர்த்து நிறைய நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அதை வந்து பேங்க் எங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனே வரலன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்குது. இதில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, விரால் ஆச்சாரியான்னு ஒருத்தரை அமெரிக்காலேருந்து இறக்க போகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார், அது ஹிந்துலேயும் சொல்லப்பட்டிருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரூட் காஸ் ஆஃப் ஆல் திஸ் ப்ராப்ளம் இஸ் பப்ளிக் செக்டர் பேங்கிங் அப்படின்னு சொல்கிறாரு. இதை நம்ம ஹிஸ்ட்ரியை நோக்கி பார்த்தோன்னா, பப்ளிக் செக்டர் பேங்க் வரதுக்கு முன்னாடி யாருமே இதை வந்து பேங்க்கு வந்து அவங்க ஒரு ஃபீஃப்டம் மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு ஓப்பன் பேங்கிங் சிஸ்டமே கிடையாது. பப்ளிக் செக்டர் பேங்கிங் வந்த அப்புறம் தான் ஒரு குக்கிராமத்துலேயும் பேங்க்லேருந்து கடன் வந்தது. பப்ளிக் செக்டர் பேங்க்கில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் இந்த கவர்மெண்ட் சொல்கிற சொல்யூஷன், விரால் ஆச்சாரியாவோட அப்பாயின்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா, ஹோல்சேலாக பப்ளிக் செக்டர் பேங்க்கை பீஸாக கட்டி நல்ல போர்ஷனெல்லாம் வந்து ஐசிஐசிஐ, கோத்தக், அவர் நேம் பண்ணுறாரு, அதனால தான் நான் சொல்கிறேன், அவர் இன்டர்வியூவில் சொல்கிறார், நல்ல பர்ஃபார்மிங் அசெட்டெல்லாம் ப்ரைவேட் செக்டர் பேங்க்குக்கு விற்றுட்டு இந்த நான் பர்ஃபார்மிங் அசெட்டெல்லாம் ஒரு பேட் பேங்க் ஆக்கி அது கவர்மெண்ட் தலையில் கட்டணும்னு. நான் அது முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கவர்மெண்ட் வந்து கீழே இருக்கிறவங்கள மேலே ஏற்றணும், மொபிலிட்டி, ஒரு லோவர் மிடில் கிளாஸ் இருக்கிற மிடில் கிளாஸ் ஆக்கி அப்பர் மிடில் கிளாஸ் ஆகணும். இந்த ஹவுசிங் லோன் வந்ததுனால யாரெல்லாம் வீடே வாங்க முடியாதுன்னு நினச்சவங்கலாம் வீடு வாங்கியிருக்காங்க இன்றைக்கி. அதெல்லாம் விட்டுட்டு இதை வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்கையே கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டல் பண்ணணும்னு சொல்கிறது தான் இவரோட பாலிசி. அது முற்றிலையும் நடக்காத வேலை. அது இந்த விரலாச்சாரியா அவருடைய கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாரு, அது நடைமுறைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதைத்தான் வங்கித்துறையில் நடத்தக்கூடிய சீர்திருத்தமாக அரசு முன்வைக்க கூடும் அப்படின்னு சந்தேகத்தை அவர் வெளிப்படுத்துகிறாரு. ஒரு எக்கானமிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது யார், ரகுராம் ராஜனாக இருக்கலாம், இல்லை முன்ன அரவிந்த் சுப்பிரமணியமாக இருக்கலாம், கௌஷிக் பாசுவாக இருக்கலாம், உர்ஜித் பட்டேலாக இருக்கலாம், விரால் ஆச்சாரியாவாக இருக்கலாம். இவர்கள் வந்து ஒரு அகடமிக் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க. இவர்கள் எல்லாருமே வந்து வெளிநாடுகளில் படித்தவர்கள், வேலை பார்த்தவர்கள், மன்மோகன் சிங் மாதிரி நீங்கள் இன்னும் பலர் அந்த மாதிரி சொல்லலாம். இவர்கள் வந்து தங்களுடைய பொருளாதார கருத்துக்களை பல ஆராய்ச்சி கட்டுரைகளாக ஜேர்னல்ஸில் எழுதுகிறாங்க. அதில் பல கருத்துக்கள் வந்து அவர்கள் அதை செய்யணும்னு கூட அவர்கள் விரும்பலாம். ஆனால் அவர்களை ஒரு இடத்துல கொண்டு வந்து உட்கார வைக்கும் பொழுது அரசுக்கென்று ஒரு கொள்கையும் அந்த அமைப்புக்கென்று ஒரு, இப்போ ரிசர்வ் வங்கினா அதற்கென்று ஒரு கொள்கையும் இருக்கும். இப்போ விரால் ஆச்சாரியா வந்து மானிட்டரி பாலிசி தொடர்பாக இங்கே வர்றார். வங்கிகளுடைய அமைப்பு, வங்கிகளை டிஸ்போஸ் பண்ணுறது, டிஸ்இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிற ஒரு வேலைக்காக அவரை உட்கார வைக்கல. அது வந்து கவர்மெண்ட் பாலிசி, அது ஆர்பிஐயோடைய நேரடி கட்டுப்பாட்டில் அது வரப்போகிறது இல்லை. நீங்கள் இந்த இவர் வந்து இவருடைய நோக்கம் வந்து இப்போ ஸ்ட்ரெஸ் டெசெட் பற்றி இல்லாமல் அவர் நிறைய எழுதியிருக்காரு. இந்த ஸ்ட்ரெஸ் டெசெட் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி. இப்போ நமக்கு வந்து இவ்வளவு என்பிஏ இருக்குது, நீங்கள் ஒரு வங்கியை க்ளீன் பண்ணி ஆகணும். க்ளீனிங் அப்படின்னா எனக்கு என்னுடைய புக்கில் நான் வந்து இந்த என்பிஏவை வச்சுக்கிட்டே இருக்கிறதா, அப்போ அது வந்து என்னுடைய பேலன்ஸ் ஷீட்டை பிடிச்சி கீழே இறக்கும். அப்போ அதற்கு நான் என்ன பண்ணுறது, அதை தனியாக எடுத்து அதை வேறு ஒரு என்டிட்டி கிட்ட கொடுத்துட்டு இதை ரீகேபிட்டலைஸ் பண்ணி இதை ஒரு க்ளீன் வங்கியாக மாற்றி அதை தொடரலாம். என்னுடைய கருத்தில் இப்போ இருக்கக்கூடிய அரசு வந்து வங்கித்துறையில் கையை வைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அது நாளைக்கு அவங்க வேறு ஏதாவது சொல்லிட்டா அப்புறம் திருப்பி நான் இங்கேயே வந்து உங்கள்கிட்ட அதை கஷ்டப்பட்டு டிஃபெண்ட் பண்ணணும், அது இல்லை. இதில் இப்போ கையை வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனால் அந்த என்பிஏவை டீல் பண்ணியே ஆகணும், நீங்கள் அதை விட்டுட முடியாது. அது ரீகேபிட்டலைசேஷன், என்பிஏவை டீல் பண்ணுறது, இது ரெண்டுமே வந்து நம்முடைய வங்கித்துறையை வலுவாக்குறதுக்கு. அது வந்து பிரைவேட் பேங்க்குக்கு கவர்மெண்ட் கவலைப்பட வேண்டாம், அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் அதை பார்த்துப்பாங்க. நேஷனலைஸ்டு பேங்க்ஸ்க்கு கவர்மெண்ட் தான் அதை கவலைப்பட்டாகணும், ஏன்னா அவர்கள் தான் அதோடைய பெருவாரியான பங்குகளை தங்களுடைய கையில் வைத்திருக்காங்க. அது நடக்காத வரைக்கும்
அவங்க ஒழுங்காக வந்து அவங்க யாருக்கும் லோன் கொடுக்க முடியாது. இனிமே லோன் கொடுக்கும் பொழுதும் கூட அது யாருக்கு போகணும், அதில் எவ்வளோ சதவீதம் திரும்ப வரும், அதில் என்பிஏ எவ்வளோ இருக்கும், அதுக்கு என்ன ப்ரொவிஷனிங் பண்ண போறீங்க போன்ற பல விஷயங்கள் நம்மகிட்ட இந்த பிரச்சனையில் இருக்குது. இதை டீல் பண்ணி ஆகணும். அது வந்து அது விராலாச்சாரியாவால் முடியுமா, ஊர்ஜித் பட்டேலால் முடியுமா, இல்லை இவர்களுக்கு பதில் வேற யாராவது இருக்கணுமான்னு வேணா நம்ம பேசலாம். பட் இது செய்தாகணும் அப்படிங்கறதாவது ஒத்துக்கணும் இல்லையா? இல்ல இதுல இந்த பகுதியை நிறைவு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். விராலாச்சாரியா மானிட்டரி ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. மானிட்டரிங்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் சிஸ்டமில் இருக்கிற பணத்தையும் தான். ஆர் காந்திங்கிற ஒரு டெப்டி கவர்னர் தான் மானிட்டரி பாலிசியை டீல் பண்ணுறாரு. இவர் பேங்கிங் சர்வீசஸ்க்காக வந்த டெப்டி கவர்னர், இவர் பேங்கிங்கை தான் பார்ப்பார். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், நீங்க பாலிசி லெவலில் உண்டான பெரிய விஷயங்கள்லாம் பத்தி பேசுனீங்க, பேங்கை கிளீன் பண்றதை பத்தி எல்லாம் பேசுனீங்க. எனக்கு சாதாரண மக்கள் போட்ட டெபாசிட்ஸ் திரும்ப அவங்களுக்கு கிடைக்குமாங்கிறது சம்பந்தமான பயம் வந்து அவர்களுக்கு வருது. முன்னாடிலாம் டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் அப்படிங்கிற அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளெல்லாம் இருக்கு சார். 1 லட்ச ரூபா வரைக்கும் உங்க டெபாசிட் சேஃப். 1 லட்ச ரூபா வரைக்கும் 1 லட்ச ரூபா வரைக்கும் சேஃப். சரி. பட் பப்ளிக் செக்டர் பேங்கே வந்து இம்ப்ளிசிட் கேரண்டினா ஸ்டேட் சாவரின் கேரண்டி. நீங்க ஆனா கவர்மெண்ட்ல பைசா இல்லைன்னா கூட நோட் எக்ஸ்ட்ராவா பிரிண்ட் அடிச்சு கொடுத்துருவாங்க. மக்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா நோட் அடிச்சு கொடுத்தா உங்களுடைய பணத்தோடைய மதிப்பு குறையுதுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் வந்து இந்த கவர்மெண்ட் 40 ரூபா ஆக்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இன்னைக்கு 68 ரூபா 50 காசுல கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஸோ இவங்க நோட் அடித்தாலும் சரி, நோட் அடிக்காதனாலும், அதாவது ஒரு ப்ராப்பர் பாலிசியை இவங்க ஃபார்ம் பண்ணாதனால ரூபா 75 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. அது வந்து நோட் அடிச்சதுனால மட்டும் கிடையாது, பாலிசியே சரி கிடையாது இந்த கவர்மெண்ட்டில். ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஏடிஎம்களில் எடுக்கக்கூடிய பணத்தின் அளவு 4500ஆக இருக்கலாம். 4500 வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் வங்கியிலேருந்து நீங்கள் எடுக்கிறது வாரத்துக்கு 24,000ங்கிற நிலையில் மாற்றம் எதுவும் இல்லை அப்படின்னு ஆர்பிஐ சொன்னதாக செய்தி இருக்குது. புத்தாண்டில் ரெண்டுலேயுமே பெரிய ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் 2000லேருந்து 4500, 24,000த்துல எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 24,000 உண்மையிலேயே 24,000ஆக இல்லைங்கிறது இன்னொரு விஷயம். இதை எப்படி பார்க்குறீங்க? தனிநபர்களுக்கு 24,000மும் கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு அதோட அதிகமாகவும் இருந்தது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ராக்டிக்கலி அந்த மாதிரியான ஒரு சூழல் பெரும்பாலான வங்கிகளில் இல்லை. ஆனால் என்னுடைய கணிப்பு, ஒவ்வொரு வாரமும் இந்த நிலைமை என்ன, எந்த அளவுக்கு பணம் அடித்து உள்ளே கொண்டு வரப்படுகிறதுங்கிறத பொறுத்து இது மாறும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பெரும்பாலான மக்களுக்கு வந்து சிறு வணிகர்கள் அவங்கள விட்டுட்டு பார்த்தோம்னா, பெரும்பாலான மக்களுக்கு இந்த 24,000 ரூபாய் அப்படிங்கிறது சரியாக கிடைத்தாலே போதும். பெரும்பாலான ரொம்ப ஹை பர்சன்டேஜ், கிட்டத்தட்ட 70-80% மக்களுக்கு அது போதும். அதனால அது நீங்க அப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்டடாகவே வைங்கன்னு நான் சொல்லலை. அது ஒழுங்கா நடந்தாலே ஒரு பெரிய ரிலீஃப் வந்துடும். ஆனால் நிச்சயமாக பணத்தை மட்டுமே நம்பி பலவேறு தொழில்கள் இருக்கக்கூடிய, அதாவது பெரும் விவசாய பரிமாற்றம், இப்போ மஞ்சள் வணிகம், மிளகு வணிகம்லாம் வந்து தனித்தனி எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. அவர்களுக்கு வந்து பெரும்பாலும் அவங்க வந்து கேஷ்ல இயங்கிட்டு இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் செக்டர், அப்புறமா இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலேயே கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியவர்கள், அவர்கள்ட்ட வேலை செய்பவர்கள், இவர் எல்லாருமே வந்து பணத்தை நம்பியிருப்பவர்களுக்கு இது போதவே போதாது. 50,000 ஒரு இதுக்குன்னு போதவே போதாது. பெருமளவு திருமணம், அது ஏற்கனவே இந்த 50 நாட்களில் மிகப்பெரிய பாதிப்பு அந்த இடத்துல இருக்கு. அதெல்லாம் வந்து அவர்கள் வந்து லட்சக்கணக்கில் செலவு செய்பவர்கள். ஓவர் நைட் தன்னுடைய கல்ச்சரை மாற்றிக்க முடியாது. அப்போ இது வந்து ஒரு அந்த பாதிப்பு தொடரும். அதனோட பாதிப்பு எக்கானமியில் இருக்கும், கட்டாயமாக இருக்கும். நம்முடைய ஹோப் வந்து இது ரொம்ப குவிக்காக மேக்சிமம் இது கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்தி ஒரு 2 மாதத்துக்குள்ள கிட்டத்தட்ட நார்மல்சி வந்துடும் நான் நினைக்கிறேன். இப்போ அதுதான் நான் சொல்ல முடியும். சார், இது 2 விஷயம் நான் பேச விரும்புகிறேன். ஒன்று வந்து ஆழம் தெரியாமல் இந்த சர்க்கார் இந்த இதில் இறங்கிடுச்சு. இந்த துறையிலையும் சரி, பல துறையில் நான் பேசினப்போ முதல் நாளே நான் சொன்னேன், பிரைம் மினிஸ்டர் வந்து மேடையில் ஏறி என்ன வேணால் பேசலாம், 30ஆம் தேதிக்குள்ளே எல்லாம் சரியாயிடும், இல்லாட்டா நான் சௌசாராவில் வச்சு நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் 1ஆம் தேதி பதில் சொல்லுவேன்னு சொன்னார். அப்பவும் நான் சொன்னது இது ஒன்றும் சரியாகாது, பெரிய ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொன்னது. அது இப்போ இன்றைக்கி கரெக்டுன்னு ப்ரூவ் ஆகிடுச்சு. நான் போட்ட கேல்குலேஷன் நெட்டில் எழுதினதும், பிசி மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் எழுதினதும்,
8 மாதத்துக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது 8 மாசம்னா இன்னும் 8 மாசமா 2 மாசம் கழிச்சுக்கலாமா? அது சர்க்காரை பொறுத்து இருக்குது. சரி, இங்கு இருக்கா பேப்பர்கிட்டனா நடுவில் வந்து பேப்பருக்கே டெண்டர் கொடுக்கல மாதிரிங்கிற செய்திகள்லாம் வந்தது. ஸோ இங்க் இருக்கா பேப்பர் இருக்கா அதெல்லாம் ஒன்றுமே யோசிக்காமல் இது செய்யப்பட்டது. ஆனந்த், அதில் ஒரு சந்தேகம். நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணின சர்க்குலேஷன்லேருந்து வித்ட்ரா பண்ண புழக்கத்துலேருந்து விலக்கிய செல்லாதுன்னு சொன்ன அதே அளவு அமௌண்ட்டை நாங்கள் மீண்டும் புழக்கத்துக்கு விட போகிறது இல்லை அப்படிங்கிறதையும் அரசு தெளிவாக சொல்லியிருக்கு. அதில் வந்து அது அரசுக்கு ரோலே கிடையாது சார். ஃபர்ஸ்ட் அதுக்கு அரசுக்கு ரோலே கிடையாது. கரன்சி இருங்க சார், எக்ஸ்கியூஸ் மீ பத்ரி, சாரி. இதுக்கு அரசுக்கு ரோலே கிடையாது. அதான் நான் சொல்ல வந்தேன், ஆழம் தெரியாமல் பண்ணுற சர்க்கார் இது. அது வந்து கம்ப்ளீட்லி மானிட்ரி டிபார்ட்மெண்ட்டு. ஒரு ஜிடிபிக்கு எவ்வளோ கரன்சி தேவைன்னு டிசைட் பண்ணுறது ஒரு எக்கனாமிஸ்டோ ஒரு எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்டோ செய்ய வேண்டிய வேலை. அது வந்து ஆர்பிஐயில் கவர்னரே பண்ண மாட்டார். அதுக்குன்னு நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, நிறைய இருக்குது. அவங்க சில டைம் ஏற்றுவாங்க, சில டைம் இறக்குவாங்க. இருங்க நான் சொல்லி முடிச்சேன். இண்டிபெண்டன்ட் ஆஃப் கவர்மெண்ட் அது அப்படிதான் இருந்தது இது வரைக்கும். 1991 ரகுராம் ராஜன் வர வரைக்கும் அதுதான் இருந்தது. பத்ரி ஒத்துப்பார். இதில் என்ன சிக்கல்னா, நீங்கள் 2018 சோகால்டு நவம்பர் 8 பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச்சை பார்த்தவங்கலாம் வந்து அவர் 3 பாயிண்ட் சொன்னார். அதில் இந்த கேஷ்லெஸ்ஸுன்னே கிடையாது. அவர் சொன்ன 3மே கம்ப்ளீட் ஃபெயிலியர். ஏதாவது ஒன்று சொன்னார், கருப்பு பணத்தை பிடிப்பேன்னாரு, அது ஒரு வேடிக்கை ஆயிடுச்சு. ரெண்டாவது ஃபேக் கரன்சியை பற்றி பேசினார், அதுவும் ஒரு சிரிப்பு ஆயிடுச்சு. மூணாவது டெரரிசமை எண்டு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். இது 3மே ஒன்றுமே இது நடக்கலை. கரப்ஷன் தான் பிளாக் மணியில் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இவங்க என்ன சொன்னாங்க, இந்த கவர்மெண்ட் 3000 கோடி நாங்கள் பிடிச்சிட்டோம், பிளாக் மணியை பிடிச்சிருக்கோம் அப்படின்னாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3000 கோடியில் 500 கோடி தான் கேஷ். இந்த 500 கோடி கேஷில் வந்து 100 கோடி ரூபா, 92 கோடி ரூபா புது நோட்டு. நானும் நீங்களும் க்யூவில் நின்று 25,000 ரூபா மாற்றுற சமயத்தில் இந்த பெரும் முதலாளிங்களுக்கு 92 கோடி ரூபா எப்படி புது 2000 ரூபா நோட்டு கிடச்சதுன்னு ஒரு என்கொயரி வைக்கணும். அதில் வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னர், ரிசர்வ் பேங்க்லேருந்தே டைரெக்டாக போயிருக்குன்னு பெங்களூரில் 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சர்க்கார் வந்து தார்மீக பொறுப்பை பற்றி ரொம்ப பேசிட்டு கடந்த 2012 அப்போ இது உர்ஜித் பட்டேல் ஒரு தார்மீக பொறுப்பை எடுத்துகிட்டு இறங்க வேண்டாமாங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்கில் வந்து சீஃபாக இருக்கிறவர் வந்து வினோத் ராய். அவர் தான் 1,76,000 கோடி கோல் ஸ்கேம் பற்றியெல்லாம் தார்மீக சோஷியல் மாரல்ஸை பற்றி ரொம்ப எழுதினவர். இந்த என்ன சோஷியல் மாரல், நானும் நீங்களும் போய் க்யூவில் நின்று 1000 ரூபா 2000 ரூபா மாற்றிட்டு இருக்கோம். எந்த கருப்பு பணத்தை அவர் முடிக்கணும்னு சொன்னவங்களுக்கு 92 கோடி ரூபா கிடச்சிருச்சு. அதனால இந்த 4000 ரூபா 5000 ரூபாங்கலாம் உங்களை மாதிரி என்ன மாதிரி 92 கோடிங்கிறது புது நோட்டு தான், நோன் ஃபிகர் நோட்டு. சரி, அது வந்து மாற்றியதனுடைய மொத்த தொகைங்கிறது உறுதியாக சொல்ல முடியுமா? 2000 ரூபா நோட்டு எப்படி வரும் இல்லாட்டா 92 கோடி ரூபா? நான் கேட்கிற பொருள் அது இல்ல, 92 தான் அந்த மாதிரி போயிருக்கு. இல்ல பிடிச்சது 192, 6% தான் கேஷா இருக்கும். ஸோ அது இன்னும் ஜாஸ்தி தான் இருக்குமே தவிர, அதனால அடித்த பணம் அடித்ததே கம்மி, அடித்த பணம் எல்லாம் ஒன்றும் மக்களுக்கு போலையே தவிர இந்த சர்க்காருக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கு தான் போயிருக்கு. அது ஒன்று. இன்னொரு பாயிண்ட் நான் சொல்கிறேன், நீங்கள் கருப்பு பணம் நீங்கள் பேசினதுனால, இந்த சர்க்காரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி தான் ஒன்லி கரப்ட் ஆஃபீஸர். இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஒரு 13 கவர்மெண்ட்டில் இருக்குது. அந்த ஊரில் எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரோ எந்த செக்ரட்டரியோ எங்கேயுமே ரெய்டே நடக்கலை. தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இறந்து இன்னொரு முதலமைச்சருடைய பொலிட்டிக்கல் ஃப்ளக்ஸ் இருக்கிற இடத்துல ரெய்ட் பண்ணிவிட்டு சீஃப் செக்ரட்டரிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால், நாங்கள் என்ன கேட்குறோன்னா, தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி ஒருத்தட்ட தான் காசு இருந்ததா, வேற எங்கேயுமே காசு கிடையாதா, வேற எங்கேயுமே ரெய்டு பண்ணல? சரி, எத்தனையோ இடங்கள்ல போயிருக்கோம், அதில் இதுவும் ஒன்று அப்படின்னு. இல்லை நான் கேட்குறது கவர்மெண்ட் ஸ்டாஃப் வேற எங்கேயும் ரெய்டு நடக்கு. ரெண்டாவது 31ஆம் தேதியில நீங்கள் என்ன பணத்தை வேணால் மாற்றிக்கலாம்னு சொன்னாங்க. அதுதான் பிரைம் மினிஸ்டர். இந்த 50 நாள் தான் நான் கேட்குறேன், 50 நாள் முடிஞ்சு இன்னைக்கு 52 53 நாள் ஆயிடுச்சு. பத்ரி, அந்த 50 நாள்ங்கிறது வந்து வேற கான்டெக்ட்ல சொன்னது. 50 நாளுக்குள்ள நிலைமை சீராகும்னு அவர் சொல்லவே இல்லை அப்படின்னு. இப்போ சார் இல்லை, நான் ஒரே நிமிஷம் சொல்லி முடிச்சிட்டேன். நேற்று கூட நான் ப்ளேபேக் பார்த்துட்டு தான் வந்தேன். 50 நாள் மட்டும்தான் நீங்கள் கட்டப்படணும், 52ஆம் நாள்லேருந்து உங்களுக்கு எல்லாம் சரியாக போயிடும் தான் பிரதமர் சொன்னார். சௌராகா அப்படிங்கிற வேர்டு, அதாவது 4 தெருவு முனை சேர்ற இடத்துல வச்சு என்னை கேள்வி கேட்கலாம், நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் எடுத்துக்கிறேன்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அதுக்கு வேறு என்ன பொருளாக இருக்கும்? அவர் உண்மைதான், அவர் பேசினப்ப 50 நாள் டைம் கொடுங்க சரிப்படுத்திடுறேன், அந்த 50 நாள் நீங்கள் கஷ்டப்படுங்க,
கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், பரவாயில்ல. ஆனால் அதற்கு பிறகு நம்ம வந்து ஒரு பெருமளவு மாற்றத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய ப்ராமிஸ் இருந்தது. ஆனால் நிச்சயமாக இந்த 50 நாட்களில் நமக்கு வந்து பல விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. யார் கஷ்டப்பட்டாங்க, யார் கஷ்டப்படலை அப்படிங்கும்பொழுது எந்த அளவுக்கு கரப்ஷன் நம்முடைய நாட்டில் புரையோடி போயிருக்கு. பேங்கிங் சிஸ்டத்தில் இருக்கிறவங்க பலரும் இந்த பணத்தை மாற்றுவதற்கு கொல்யூஷன் கூட கையாளாக இருந்து கொண்டு பல காரியங்கள் நடந்திருக்கு. இதில் என்ன எவிடன்ஸ் இருக்குங்கிறத விட்டுருவோம். எனக்கு பல இடங்கள்ல இருந்து நான் திரட்டிய இன்ஃபார்மல் தகவல்களில் ஒவ்வொரு பேங்க்லேயும் இருக்கக்கூடியவர்களுடைய மேனேஜர்ஸுடைய அட்ஹாக் பவர்ஸை வைத்துக்கொண்டு என்னென்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் வந்து கிளீனாக வாஷ் பண்ணியிருக்காங்க. அது ஆனால் வாஷ் அப்படின்னு சொன்னாலும் அது எல்லாத்துக்குமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் குறைந்தபட்சமாக ரிசர்வ் பேங்க்ல இருக்கு. அது ஆக்ஷனபிளா, அதை போய் பிடித்து எதையாவது செய்ய முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. அதற்கு எவ்வளவு ஆட்கள் வேண்டும். ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது, ஏன் இந்த ஒருவர் தானா பணத்தோட மாட்டிக்கொண்ட இவர் மட்டும்தானா பண்ணியிருக்காருன்னா நிச்சயமாக இல்லை. இந்த ரெய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அதுக்கு பின்னாடி சில மோட்டிவேஷன்ஸ் இருக்கே தவிர, உண்மையாக இந்தியா முழுக்க பல இடங்களில் குறிவைத்து தாக்கியிருந்தால் எக்கச்சக்கமான பணம் இந்த 50 நாள்களில் கிடைத்திருக்கும். எக்கச்சக்கமாக கிடைத்திருக்கும். அந்த பணம் வங்கிகள் கிட்டத்தட்ட இப்போ நமக்கு தெரியும் 90% வந்துருச்சு உங்களுக்கு வங்கிக்குள்ளன்ட்டு. அது எந்த மாதிரி எந்தெந்த அக்கௌண்ட்டில் அது டெபாசிட் பண்ணப்பட்டிருக்குங்கிற தகவல் தெரியும். வி நீட் டு see the statistics. அதுலேருந்து எவ்வளவு வந்து வரியாக அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி 50% வாங்க போகிறார்கள், ப்ளஸ் 25% அந்த ஏழைகளுக்கான ஒரு திட்டத்துக்காக வட்டி இல்லாமல் இருக்கணுங்கிறது அது எப்படி நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியல. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்தால்தான் சக்சஸ் பத்தி தெரியும். அதாவது கருப்பு பணத்தை பிடிப்பது என்பது வந்து எக்கச்சக்கமான பணம் வங்கிக்கே வராமல் போய் அது வந்து அரசுடைய கணக்குக்குள்ள வந்தால்தான் இல்லை, வேற வழிகளையும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வரி கணிசமாக இருந்தால் நிச்சயமாக அதன் மூலமாக ஒரு பெனிஃபிட் இருக்கும். பட் இந்த ஒரு மூவ் மட்டும் போதாது. இந்த மூவே தேவையா அப்படிங்கிற கேள்வி வேற கேள்வி. பட் இது நிச்சயமாக போதாது. இந்த கம்ப்ளீட்லி கரப்ட் சிஸ்டம், அதில் அரசியல்வாதிகள் இருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்க, பல தொழிலதிபர்கள் இருக்காங்க. இது ஒரு பேரலல் எக்கானமி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கிறத தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு வில், ஒரு உறுதி நரேந்திர மோடிக்கிட்டேயோ அவருடைய அரசாங்கத்துக்கிட்டேயோ இருக்கா? அது இருக்குன்னா அவர்கள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்விக்குள்ளனா நம்ம இப்ப போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது பேரலல் எக்கானமி அல்லது இந்த நம்பர் 2 பிசினஸ்னு கலோக்கியலா சொல்றது, இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளெல்லாம் சட்டத்திற்கு மீறிய, சட்டம் தடை செய்த தொழில்களை செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிற புரிதல் முதல்ல இருந்தது. இப்போ அப்படிலாம் இல்லை. சட்டம் அனுமதிக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவர்கள்லயே பேரலல் எக்கானமிக்கான கட்டாயமா எல்லாரும் இருக்காங்க. கட்டாயமா இந்த சூழல்ல அவர் வந்து வங்கி கணக்குக்குள்ள வந்ததுல டாக்ஸ் பண்ணி நம்ம வெளியில எடுக்கிறது வரைக்கும் அதுல பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்றது. இதுல வந்து ஒண்ணு, இவங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் இவ்வளோ டேட்டா ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி நம்ம கவர்மெண்ட்டை கிடையாது, உண்மையை ஒத்துக்கணும். இது ரெண்டாவது, வி ஆல்வேஸ் ஷிஃப்ட் த கோல் போஸ்ட். தட் இஸ் 8ஆம் தேதி என்ன சொன்னாங்களோ அதை இப்போ செய்யணும். சரி, 8ஆம் தேதி சொன்னது இன்னொரு வெர்ஷன் தானே. நான் சொல்றது கொஞ்சம் சரி. 8ஆம் தேதி இப்போ கருப்பு பணத்தை பற்றியே பேச மாட்டேங்கிறார் அவர் இப்போ டிஜிட்டல் எக்கானமியை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் அதே இன்னொரு வருஷம்னா பத்ரி சொன்ன மாதிரி மற்றதை பற்றி அவர் பேசணும். இப்போ நேற்று பேசினதில் கருப்பு பணத்தை பற்றியே பேசலை, ஃபேக் கரன்சியை பற்றி பேசலை, டெரரிசமை பற்றியே பேசலை. 2 நாளைக்கு முன்னாடி டெரரிசம் பற்றி பேசினார். டெரரிசம் பற்றி பேசினா அப்போ என்ன பண்ணணும்? இந்த வருஷம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் செக்யூரிட்டி கில்லிங் வந்து இந்த வருஷம் தான் இருக்குது. ரெண்டாவது, பூரான் வாணின்னு ஒரு டெரரிஸ்டாக சுட்டாதான் மார்த்தட்டின்னாங்க. அவரோட பிரதருக்கு இந்த சர்க்காரே காம்பன்சேஷன் கொடுக்குது. பிஜேபி கவர்மெண்ட்டில் இருக்குது, டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருக்கார், பிஜேபி சப்போர்ட்டில் தான் இந்த கவர்மெண்ட் இருக்குது. நீங்கள் டெரரிசம் என் பண்ண போகிறீங்கன்னா ஒரு சோகால் டெரரிஸ்ட்டை சுட்டுட்டு அவன் பையன் தம்பிக்கே நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா அப்புறம் டிமானிட்டைசேஷன் ஹெல்ப் பண்ணணுன்னா என்ன? இது ஒரு ஸ்டோன் பெல்டர்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் தான் ஸ்டோன் பெல்டர்னு அரெஸ்ட் பண்ணாங்க. இவங்களால வலுவாக கேஸ் போட்டு அவரை உள்ளே வைக்க முடியலையே, அவரை வெளில ரிலீஸ் பண்ணுங்கன்னு ஹைகோர்ட் தானே சொல்லுது. நீங்கள் டெரரிசம் பற்றி பேசினான்னு சொன்னதுனால இந்த 2 பாயிண்ட் சொல்கிறேன் நான்.
எந்த ஃப்ரண்ட்ல இவங்க சொன்னது ஒரு டெரரிஸ்ட் கையில் 2000 ரூபா நோட்டெல்லாம் பிடிபட்டிருக்கு. எங்களுக்கும் உங்களுக்கும் 2000 ரூபா நோட்டு கிடைக்கிறது ரொம்ப கட்டமாக இருக்கே தவிர டெரரிஸ்ட்டுக்கும் கருப்பு பணம் வச்சிருக்கவங்களுக்கும் ஈஸியாக கிடைக்குது. அது எல்லாம் அந்த ஏரியாலாம் ரைட்டு. அப்போ அதுக்கு தார்மீக பொறுப்பு யார் எடுத்துக்கணும்? சிஸ்டத்துக்குள்ள வந்த அமௌண்ட்டை மானிட்டர் பண்ணி அதெல்லாம் நடக்காது சார். இதில் எப்படின்னா முதல்ல ஒரு அசஸிங் ஆஃபீஸர்கிட்ட போகும், சரி, அதுக்கப்புறம் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர்கிட்ட போகும், அப்புறம் ஒரு கமிஷனர்கிட்ட போகும். இதெல்லாம் செட்டப் திங்ஸ். அப்புறம் ஒரு கமிஷனர் ஆஃப் அப்பீல்ஸ் இருக்குது, அப்புறம் அப்பேலேட் ட்ரைபியூனல் இருக்குது, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி இவர் பேசுகிற மாதிரி இன்றைக்கி போட்டு நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் பேசுகிறத சொன்னேன், இன்றைக்கி போட்டு நாளைக்கு நான் பணம் வந்துடும், நான் அதை எடுத்து சந்தோஷமாக இருப்பேங்கிறதுலாம் நடக்காது. இவங்க ஒரு VDI ஸ்கீம் நடத்தினாங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. என்ன மாறு தட்டிட்டாங்க, நாங்கள் 65,000 கோடி கலெக்ட் பண்ணிட்டோன்னு. இப்போ சைலண்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க, போன வாரம் அது 65 நாங்கள் தப்பாக கணக்கு போட்டோம், அது வெறும் 50,000 கோடின்னு. ஸோ இந்த சர்க்கார் ஒன்று சொல்லுது, இது நாட் ஒன்லி இன் டிமானிட்டைசேஷன், நான் எவ்வளோ பணம் கலெக்ட் பண்ணேங்கிறதே தப்பாக சொல்லுது. இந்த பணம் சர்க்குலேஷனில் இருக்கிறதே RBIக்கு ஒரு ப்ளூம்பர்க் டெலிவிஷன் ஒரு RTI அப்ளிகேஷன் கொடுத்தாங்க, அது அவங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. சிதம்பரம் என்ன கேட்டிருக்கார், நாங்கள் கவர்மெண்ட்டில் இருந்தபோது 14 RBI டைரக்டர் இருக்கணுங்கிறது தான் நாமு. 10 வருஷம் 14 டைரக்டர் இருந்தாங்க. 2 வருஷமாக டைரக்டரெல்லாம் அப்போ ரீஅப்பாயிண்ட் பண்ணாமல் இன்றைக்கி இருக்கிறதே 4 டைரக்டர். 4 டைரக்டரில் 3 டைரக்டர் தான் இன்றைக்கி மீட்டிங்கில் இருந்தாங்க. அந்த மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்கை கொடுங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் நீங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணீங்கன்னு கொடுக்கணுங்கிறது ஒரு குடிமகனோட ரைட்டு. அதையே ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. எவ்வளோ நோட்டுங்கிறத பேசமா, ஒரு நாளைக்கு 15 லட்சம் கோடிங்கிறீங்க, ஒரு நாளைக்கு 14 லட்சம் கோடிங்கிறீங்க, நேற்று ஒரு மினிஸ்டர் 20 லட்சம் கோடிங்கிறாரு. எது உண்மை? நேற்று திடீர்னு இல்லை, ஒரு 2 நாட்களாகவே அது 20 லட்சம். அப்போ எது உண்மை அதே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. ஒரு சர்க்காருக்கு ஒரு மினிஸ்ட்ரி நடத்துகிறவங்களுக்கு எவ்வளோ நோட்டு சர்க்குலேஷன் இருக்குன்னு கூட தெரியாதா? அதை கூட மக்களுக்கு தெரியப்படுத்தாமல் ஒழிச்சு வைக்கிறதுக்கு என்ன? இப்போ தான் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. நேற்று நைட் RBI சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஏன்னா இவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, சர்க்காரை சப்போர்ட் பண்ணுறவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இந்த பணமே வராது, 10 லட்சம் கோடி தான் வரும். அது வீக்லி அனௌன்ஸ்மென்ட்டாக வரும்ல, இன்னைக்கு அது வரலையே, அதை நிறுத்தி வச்சிருக்காங்க சார். இப்போ நீங்கள் கரன்சி இன் சர்க்குலேஷன் நவம்பர் 8க்கு அப்புறம் இந்த டேட்டாவை நீங்கள் நிறுத்திட்டீங்க. சரி, நவம்பர் 8 நேற்று முடிஞ்சிட்டு, நேற்று அப்போ நீங்கள் 6 வீக்ஸ் அந்த டேட்டாவை கொடுக்கல. நாங்கள் ரைட் டு இன்ஃபர்மேஷனில் கேட்ட இன்ஃபர்மேஷனையும் கொடுக்க மாட்டீங்க. சரி, இதை விட்டுருங்க. கேபினெட் மீட்டிங் ஒன்று நடந்தது. கேபினெட் மீட்டிங்கில் நோட்ஸ் ஒரு அஜெண்டா நோட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த அஜெண்டா நோட்டை இட் இஸ் சப்ஜெக்ட் டு ரைட் டு இன்ஃபர்மேஷன். மன்மோகன் சிங் டைமில் எல்லாத்தையும் ரைட் டு இன்ஃபர்மேஷன் போட்டும்போது தே டிடன்ட் ரெஃப்யூஸ் எனிதிங். இங்கே ரைட் டு இன்ஃபர்மேஷன் அந்த கேபினெட் மீட்டிங் நான் யாரெல்லாம் உட்காந்தாங்க, அந்த அஜெண்டா நோட்டு என்ன, எதெல்லாம் தகவல்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி RTI கொண்டு வந்த அதே அரசு தான் அதை அவ்வளவு தூரம் டைல்யூட் பண்ணதும் செஞ்சது. மன்மோகன் சிங் எல்லா தகவலையும் கொடுத்தாருன்னு எல்லாம் கரெக்ட்னு சொல்ல வரல, அது தப்புன்னு சொல்லி தானே சார் நீங்க வந்தீங்க. மன்மோகன் சிங் பண்ண அது தப்புன்னு தானே சொல்லி வந்தீங்க. அப்ப நீங்க அதை நடந்துக்காம மன்மோகன் சிங் பண்ண தப்ப நீங்க கரெக்ட் பண்ணணும்ல. ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கேபினெட்ல என்ன டிஸ்கஸ் பண்ணணும்னு கேட்கணும், அதை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? கேபினெட்ல என்ன பேசுனீங்கிறது முழுக்க கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏற்கனவே அதற்கான உள்ள பேசினோங்கிறது கொடுக்க வேண்டாம். அஜெண்டாவை தான் நாங்க அது நியாயமானது, அது நியாயமானது. அதாவது இந்த அரசின் மேல டிரான்ஸ்பரன்சி சம்பந்தமாக பல குற்றச்சாட்டுகளை வைக்கலாம். அதே மாதிரி ரிசர்வ் வங்கி மேலையும் தகவல்கள் கொடுக்க மாட்டோம்னு ரிசர்வ் வங்கி சொல்லவே கூடாது. எல்லா இடத்துலையும் டிஸ்கஷன்ஸ்ல யார் யார் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது வேணா சொல்ல வேண்டாம். அது க்ளோஸ் டோர் மீட்டிங், அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அஜெண்டா என்ன, முடிவு என்ன, அது ரெண்டும் கட்டாயமாக வெளிப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம்தான். இதெல்லாம் மறைப்பதோ இல்லை இப்போ வைக்கப்பட்ட இந்த வரிசையான குற்றச்சாட்டு, இந்த நவம்பர் 8க்கு பிறகு முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தெரிவிப்பது, இது எல்லாமே கட்டாயமாக கேள்வி கேட்க வேண்டும். அதை கேள்விக்கு உட்படுத்தி அதிலிருந்து சரியான பதிலை வாங்க வேண்டும். நமக்கு இன்னும் நம்ம சிஸ்டம் அந்த அளவுக்கு ஏமாற்றுதலை நோக்கி போகிறதோ அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கல. நான் இப்பொழுதுக்கு நினைக்கல. ஆனா நிச்சயமாக நம்முடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் துறை ஒரு சொல்றது பெனிஃபிட் ஆஃப் டவுட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கிறது இப்பொழுதுக்கு. ஆனா இந்த உண்மையிலேயே பணம் எவ்வளவு சர்க்குலேட் ஆகிட்டு இருந்தது அப்படிங்கிறது இன்றைய நேற்றைய பிரச்சனை இல்லை. ஐ திங்க் அதோடைய எஸ்டிமேஷன் கடந்த பல வருடங்களாகவே சரியாக இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது. இது எகெயின் ஆன் சாலிட் டேட்டா எவிடன்ஸ் வச்சுக்கலாம் நான் சொல்லலை. இல்லாட்டி இந்த அளவுக்கு இவ்வளவு குழப்பம் வராது. உண்மையில இந்த அரசு எல்லா பணமும் திரும்பி வந்துருச்சுன்னா கூட அதை சந்தோஷமாக சொல்லலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி
2 லட்சம் கோடி வரக்கூடாது, 3 லட்சம் கோடி வரக்கூடாதுங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் தேவையே இல்லை. பணம் சர்க்குலேஷன்ல இருந்து கம்ப்ளீட்டா வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னாலே அது திருப்பி ரீஇஷ்யூ பண்ணும் பொழுதே கூட நிறைய பெனிஃபிட்ஸ் உண்டு. அப்படியே அத்தனையும் திருப்பி அன்யூஸ்டு கரன்சியா எங்கேயோ கொண்டு போய் உள்ள பதுக்கி வைக்கப்படும் அப்படின்னு நான் நினைக்கல. ஓகே, ஸோ இது வந்து இவ்வளவுதான் அச்சடிச்சிருந்தோம், இவ்வளவுதான் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு இகைன் நான் இன்னும் பெனிஃபிட் ஆஃப் டவுட் நெக்ஸ்ட் 1 வீக் கம்ப்ளீட் கால்குலேஷன் முடிஞ்சு வர்றதுக்கு ஐ எம் ரெடி டு வெயிட். பிறர் அதுக்கு காத்திருக்க தயாரா அப்படிங்கிறது தெரியல. பட் நிச்சயமாக இந்த 50 நாட்கள் என்ன காரணத்துக்காக இந்த செயல்பாடு வெளியில சொல்ற காரணங்களை தாண்டி என்னென்ன பெனிஃபிட்ஸ், இனி என்னென்ன மெஷர்ஸ் எடுத்தாகணும், அது எல்லாம் வரும்பொழுது தான் இதை வந்து ஒட்டுமொத்தமாக பரிசீலிக்க முடியும். ஆனால் ஒன்று மட்டும் என்னால் பார்க்க முடியுது. இவர் ஆழந்தெரியாமல் காலை விட்டாரா, இவருக்கு வந்து முட்டாள்தனமான முடிவா அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று, இது வந்து அவருடைய ஆட்சியையும் பாரதிய ஜனதா கட்சியும் பெருமளவு பின்னுக்கு தள்ளக்கூடியது. இதுலேருந்து எந்த பெனிஃபிட்டும் வரலன்னா பார்ட்டிக்கு இதனால மிகப்பெரிய ஆபத்து. அப்படிப்பட்ட ஒரு மூவை கொண்டு வரும் பொழுது ஏதோ ஒரு சில காரணங்கள் இருக்கும். அதுலேயும் வந்து 2 விஷயங்கள் நீங்க இப்ப சொன்னதுலேருந்து, முதல்ல வந்து ஏமாற்றும் முடிவில் அரசு இருக்காது அப்படின்னு நம்புறேன்னு சொன்னீங்களே, அதை லைட்டர் வெயின்ல அதுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். நாம அரசிட்ட போய் சொன்னா தான் அது கொடிய குற்றம். அரசு நம்ம கிட்ட போய் சொன்னா அது அரசியல் அப்படின்னு அது கடந்து போயிடும். அதனால தீவிரமாக ஏமாற்றணும்னு அரசு முடிவு செய்யாமலே அவங்க சாதாரணமா செய்யக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு இல்ல, திட்டமிட்டு செய்யறது ஒண்ணு, தெரியாமல் செய்யறது ஒண்ணு. நான் அதை பிரித்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். நான் அதை இது இரண்டாவது வந்து நீங்க குறிப்பிட்டது, குறுக்கிடும் போது நீங்க குறிப்பிட்ட விஷயம் என்ன, இல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கே இது வந்து அதுல வந்து எனக்கு நரேந்திர மோடியினுடைய இமேஜ் பாதிக்கப்படும்னு எனக்கு இன்னும் தோணல. அதுலயும் நான் பெனிஃபிட் ஆஃப் டவுட் அவருக்கு தான் கொடுக்குறேன். ஆர்பிஐயோட இமேஜ், பேங்கிங் சிஸ்டத்தோட இமேஜ், அதை கெடுத்தாவது இல்ல, அதுக்கு களங்கம் வந்துகிட்டே இருக்கும். ஆனா நரேந்திர மோடி வந்து இதுல தப்பிச்சுவார் இல்ல. அப்படின்னா வந்து நம்ம மக்களை வந்து ரொம்ப குறைவாக மதிப்பிடுறோம்னு நான் நினைப்பேன். அப்படி இல்லை. இதுல ஒரு பெனிஃபிட்ங்கிறது வந்து இவ்வளவு பேர் உடைய ஒட்டுமொத்த கஷ்டம் இருக்கு. யாருமே செய்யாத ஒரு வேலையை அவர் செய்யறதுக்கு முயற்சி செய்தாரு. ஆனா சிஸ்டம் வந்து இல்ல யாருமே செய்யாத வேலைன்னா நீங்க வந்து இன்னும் கிறுக்குத்தனமான ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அதனால வந்து நாடே வந்து ஒட்டுமொத்த பாதிப்புல போய் விழலாம். அப்பயும் நான் வந்து மாறுத்துக்கலாம். பாத்தியா, ஆனா பக்கத்து நாடு ஒரே நேரத்துல வந்து 5 நாடுகள் மேல போர் தொடுக்கலாம். அதோட நம்ம பினிஷ்ட் ஓவர். அப்ப கூட நம்ம தைரியமா பத்தியா நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லை. இங்க இவ்வளவு பேர் பட்ட இன்னல்களுக்கு என்ன விலை, அதுக்காக நாங்க பதிலுக்கு எங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கறத மக்கள் சீர்தூக்கி பார்ப்பார்கள். அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு இப்ப வந்து தனிப்பட்ட முறையில எனக்கு இதனால வந்து எந்த பாதிப்பும் இல்லை. அதுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நான் பண்ணிக்கிட்டேன். என்ன மாதிரி இன்னும் பலர் செய்திருக்கலாம். நான் படல கஷ்டம், ஆனா பலர் பட்டிருக்காங்க. அதை பார்க்கிறேன்னா அப்ப அவர்களுக்கு பதிலுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? அது வந்து இந்த மாதிரி உங்க அக்கௌண்ட்ல 5000 போடுறேங்கிறதெல்லாம் வந்து அபத்தமானது. அதனால வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு கம்ப்ளீட் ஷிஃப்ட் இன் ப்ராசஸஸ் இருக்கா, வரப்போகுதா, அதற்கான ரோட் மேப் என்ன, அது இருந்து அதன் மூலமாக ஒரு பெருமளவு பொருளாதார முன்னேற்றம் என்பது வந்தால்தான் 2019 ரீஎலெக்ஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்லைன்னா அந்த கட்சி வந்து அவரை தூக்கி போட்டு வேற ஒருத்தரை கொண்டு வரும். கட்சிகள் பொதுவாக எலெக்ஷனுக்காகவும் தேர்வு செய்யப்படுவதற்காகவும் மீண்டும் 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 தேர்வு செய்யப்படுவதற்காகவும் தான் எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தும். அப்படி ஒரு விஷயத்த வந்து இவர் ஆழம் தெரியாம செய்திருப்பாரா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்வியாகத்தான் நிற்குது. எனக்கு இறுதியாக நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கும். சுருக்கமாக உங்ககிட்ட கேட்க விரும்புறது, பத்ரி சொன்னார் அவர் வேறு சில விஷயங்களுக்காக வெயிட் பண்றாரு. ஆனா இன்னும் வந்து இந்த நவம்பர் 8ஆம் தேதிக்கு முந்தைய 3 மாதத்துல அல்லது 6 மாசத்துல யார் யாரெல்லாம் 25 லட்சம் ரூபாய்க்கு மேல வங்கிகளில் டெபாசிட் செய்தார்கள்ங்கிற விவரம் வேணும் அப்படின்னு ராகுல் காந்தி கேட்கிறாரு. அது இன்னும் வேலிடா? இன்னும் வேலிட். இது எப்படின்னா, ராகுல் காந்தி ஒரு 4 பாயிண்ட் சொல்லியிருக்காரு. இது ஆனால் இந்த சர்க்கார் எப்படி பார்க்கறதுன்னா, அவர் எதை சொன்னாலும் ஒரு இன்னும் பிரைம் மினிஸ்டர் என்னை பொறுத்த வரைக்கும் பத்ரி வேணா பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கலாம், பொலிட்டிக்கல் கேம்பெயின் மோட்லேயே தான் இருக்கார். ராகுல் காந்தி என்ன சொன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கரப்ஷன் அலிகேஷன்லேருந்தே ஆரம்பிப்போம். நீங்கள் 55 கோடி, 55 கோடி எடுத்தாருன்னு நீங்கள் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணும்? நான் வாங்கினேன், நான் வாங்கலையா, அது பேஸ்லெஸ், நான் கிரிமினல் டெஃபர்மேஷன் போடுவேன், நீங்கள் வாபஸ் வாங்கணும்னு. அதை விட்டுட்டு நீ சின்ன பையன்,
உனக்கு ஞானம் போராது, அறிவு போராது, நீ பப்பு, இது மாதிரி பேசுறது வந்து அதே மாதிரி தான் இந்த வாட்டி வெங்கையா நாயுடும் பண்ணியிருக்காரு. அதற்கு பிறகு ஆதாரம் இல்லாம குற்றம் சாட்டினீங்கன்னா நாங்க வழக்கு போடுவோங்கிறத இருங்க. வெங்காயம் இப்போ இவர் வந்து 5 கேள்வி கேட்டிருக்காரு, ரொம்ப நியாயமான கேள்வி. யாரெல்லாம் பேங்க்கில் பணம் போட்டிருக்காங்க, நஷ்டப்பட்டவங்களுக்கு என்ன அடிப்பட்டவங்களுக்கு என்ன நஷ்ட ஈடு கொடுக்க போகிறீங்க, சிறு தொழில் பண்ணவங்களுக்கெல்லாம் எப்படி காம்பன்சேட் பண்ண போகிறீங்க, செத்து போனவங்களுக்கு என்ன செய்ய போகிறீங்கிறது ஒரு நியாயமாக ஒரு மனிதாபத்தில் கேட்குற கேள்வி. அதுக்கு என்ன பதில் இந்த கவர்மெண்ட் வெங்கையா நாயுடுமா நீங்கள் என்ன பண்ணீங்க? இது ஒரு பதிலா? சரி, அது அந்த இதை வந்து பிரைம் மினிஸ்டரோ இல்லை அந்த கேபினெட்டோ இதை பற்றி பேசுகிறதே கிடையாது. அவங்க தேசத்துக்கு தியாகம் பண்ண மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அதாவது 125 பேர் செத்து போயிட்டாங்க சார். இதில் 2 மாத குழந்தைங்களுக்கு டாக்டர் 500 ரூபா 1000 ரூபா நோட்டு வாங்க மாட்டேன்னு சொல்லி ஊசி போடாமல் செத்து போன கதையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பதில் பேச வேண்டிய சமயத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீங்கள் 10 ஆண்டுல என்ன பேசுறீங்கிறது முற்றதான் நியாயமே கிடையாது சார். நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த இல்ல இந்த கேள்விகள் எல்லாம் நியாயமான கேள்வி. இதை சரியான விதத்துல தான் கையாளணுமே தவிர பதிலுக்கு திட்டும் நீ என்ன பண்ணன்னு கேட்கறதும் வந்து முதிர்ச்சியற்ற ஒரு பிஹேவியர். ஜென்ரலி ராகுல் காந்தியை வந்து அவங்க சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை, விச் இஸ் அன்பார்ச்சுனேட். அவர் என்ன மாதிரி எங்க பேசுறாருங்கிறது முக்கியம் இல்லை. அவர் ஒரு மிக முக்கியமான பிரதான கட்சியை முன்னிறுத்துபவர்னா அவருடைய கேள்விக்கு அதற்கான மரியாதையை கொடுத்து பதில் சொல்லணும். அது சொல்லாத வரைக்கும் பாரதிய ஜனதாவை நம்ம கட்டாயமாக கிரிட்டிசைஸ் பண்ணியே ஆகணும். அது 8ஆம் தேதிக்கு முந்தைய 3 மாதங்கள்ல கட்டாயமா அந்த தகவல் வேணும். இது வந்து கசிஞ்சு போய் அதனால வந்து பலர் பயனடைந்திருக்கிறார்களா என்றால் அவர்கள் தண்டிக்கப்படணும். இது கொஞ்சம் இது ஒரிசம். ஏன்னா இது வந்து இந்த அரசு அதை செய்யுமா அப்படிங்கிறதுல எனக்கு டவுட் இருக்கு. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.